மன்னிக்கவும், ஆளுங்கட்சியான அதிமுக தவிர்த்து மன்னிக்கவும், ஆளுங்கட்சியான அதிமுக தவிர்த்து எதிர்கட்சியான பதட்டத்தில் இருக்கிறேன் நான். எதிர்கட்சியான பதட்டத்தில் இருக்கிறேன் நான். சட்டமன்றத்தில் முதலமைச்சர் எப்படி உளறாருன்னு பார்த்தீங்களா? இதுக்கு காரணம் அதிமுக மேல இருக்கிற பயங்கிறத தவிர வேற என்ன இருக்க முடியும்? பதட்டத்தில் இருக்கிறதா சொல்ற முதல்வர் அந்த பதட்டத்துக்கு காரணம் என்னன்னு சொல்ல முடியுமா? கருப்பு சட்டை பத்தி முதலமைச்சர் பேசுனதை கேட்டு முதலமைச்சர் ஏதோ சாதனை செஞ்சிட்டது போல கொக்கரிச்ச அவை உறுப்பினர்கள் துண்டு சீட்டு வச்சும் கூட ஆளுங்கட்சி யாருன்னு கூட தெரியாம உளர்ற முதலமைச்சரை ஏன் கேள்வி கேட்கல? சட்டப்பேரவையில எதிர்கட்சி தலைவரின் உரையை நேரலை செய்ய திராணி இல்லாத இந்த திமுக அரசு முதலமைச்சரின் உரையை மட்டும் நேரலை செய்து மக்களுக்கு காட்டப்படுற உரைகள்லயே இத்தனை குளறுபடிகள்னா நேரலை செய்யாத உரைகள்ல இன்னும் எத்தனை கேலி கூத்துகள் நடந்திருக்கும்? மக்கள் அதை பாத்திரக்கூடாது அப்படின்றதுனால தான் விவாதத்தின் போது நேரலையை துண்டிக்கிறாங்களோ? மக்கள் பிரச்சனைகள் குறித்து எதிர்கட்சி தலைவர் பேசுறத அவை குறிப்பிலிருந்து நீக்கிற சபாநாயகர் முதலமைச்சர் உளர்னதை அவை குறிப்பிலிருந்து நீக்குவாரா? எதிர்கட்சி தலைவரோட சவாலை ஏற்று நேருக்கு நேர் விவாதிக்க திராணி இல்லாத முதலமைச்சரை சட்டப்பேரவையில் உட்கார வச்சு புகழ் பாடிட்டு இருக்காங்க அமைச்சர்கள். அகில இந்திய அளவுல முதலமைச்சர் சாதிச்சிட்டதா புகழ் மாலை சூட்டி இருக்காரு நீர்வளத்துறை அமைச்சர். மன்னராட்சி அப்படின்னு விமர்சித்த கூட்டணி கட்சி உறுப்பினரை அந்த கட்சியிலிருந்தே விலக்கி வச்சுட்டு சட்டமன்றத்திலேயே சோழ பல்லவ மன்னர்களை ஒப்பிட்டு நாங்க மன்னராட்சி தான் நடத்திட்டு இருக்கிறோன்னு அவங்களே ஒத்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட அமைச்சர்களும் முதலமைச்சரும் அடுத்த தேர்தலையும் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ள நுழைஞ்சா சட்டமன்றம் அரசவையா மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை.